வெள்ளை சிக்கன் குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்சியில் 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இதே மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணிவிடுங்க. 2 விசில் வச்சா போதும். 2 விசில் வந்த பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.